ஈசைலே தயாபாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தேரம் வஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்பயாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். பக்தாமிருதம் விஸ்வஜானூனமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீசடகோபவாக்மயம் சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, ஏழாம் பதிகம், நான்காம் பாசுரம். மயர்வரவன் மனத்தே மண்ணினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதிக்கொழுந்தை என் இசைவனை என் சொல்லியான் விடுவேனோ. மயர்வு அற என் மனத்தே மண்ணினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதிக்கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ. மயர்வர அஞ்ஞானம் தொலையும்படி என் மனத்தே எனது நெஞ்சிலே மண்ணினான் தன்னை நித்திய வாசம் செய்பவனாய் உயர்வினையே தரும் எனக்கு ஞான பக்தி வளர்த்தியே தந்தருள்பவனாய் ஒன்சுடற்கற்றையை அழகிய தேஜோராசியாய் அயர்வில் அமரர்கள் பிறப்பில்லாத நித்திய சூரிகளுக்கு ஆதிக்கொழுந்தை முதல் தலைவனாய் என் இசைவினை தன்னை கிட்டுமாறு எனக்கு இசைவை விளைவித்தவனான எம்பெருமானை யான் என் சொல்லி விடுவேனோ. நான் என்ன குறையைச் சொல்லி விடக்கடவேனோ. விடமாட்டேன் என்று உறுதிபடக் கூறுகின்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. தற்பொழுது இப்பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேன் என்று சென்ற பாட்டில் அருளிச் செய்த ஆழ்வாரை நோக்கி, இதுதானே உமது வேண்டுதல்? அது நிறைவேறிவிட்டதாக நீரே கூறிவிட்டீரே, பின் ஓய்ந்திருக்கலாமென்றோ என்று ஆழ்வாரிடம் சிலர் கூறினர். அது கேட்டு ஆழ்வார் எம்பெருமானை நான் எங்கனம் விடுவேன் என்கின்றார் இப்பாடலில். என்னுடைய அறியாமையாகிய அஞ்ஞான குற்றத்தை வேரோடு அகற்றியதோடு மட்டுமல்லாமல் அது மீண்டும் என் மனதுள் புகுந்து விடாமல் அங்கேயே நிலைத்து நிற்கின்ற எம்பெருமானை என் பொருட்டு ஞானம், பக்தி, வைராக்கியம் ஆகிய உயர்ந்த குணங்களையே தந்தருள் அழகிய ஒளியின் தொகுதியான எம்பெருமானை சற்றும் தளர்ச்சியோ மறதியோ இல்லாத விண்ணுலகத்து தேவர்களுக்கு முதன்மையானவனும் முக்கியமானவனுமான எம்பெருமானை அவன் திருவடிகள் அனைத்து எனக்கு அனுகூலமாக இசைவளித்த எம்பெருமானை நான் என்ன காரணம் சொல்லி விட்டு விலகி வருவேன்? ஒருபோதும் விலக மாட்டேன் என்கின்றார் இப்பாடலிலே. என்னை வசப்படுத்திக் கொள்வதற்கு பாங்கான வடிவழகு உடையோனாயிற்றே எம்பெருமான், அவனை எவ்வாறு கைவிடுவேன்? தன்னை வந்து அடையும்படியாக என்னுடைய சம்பந்தத்தை தானாகவே ஏற்படுத்தி கொண்டவனாயிற்றே அவன். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நான் கைவிடுதல் எனக்கு தகுதியோ? என்னுடைய அறியாமையை நீக்கி என்னுடைய இதயத்திலே அவன்
தானாகவே புகுந்து நிலையாக நின்றுவிட்டான். இந்த இடத்தை விட்டு வெளியே போக ஏற்ற இடம் உள்ளதோ என்று எண்ணாமல் அசையாத தாவரங்கள் போன்று நிலையாக நின்றுவிட்டான். செடிகொடிகள் போன்று, மரங்கள் போன்று அப்படியே நிலையாக நின்றுவிட்டான். வேறிட போகவில்லை, போவதற்கு எண்ணவில்லை எம்பெருமான் என்கின்றார். உயர்விலை என்று எதனை கூறுகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே? திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்பதையே உயர்ந்த சொல், உயர்ந்த செயல் என்கின்றார். ஞானம் என்பது பிரணவத்தால் கூறும் அடிமைத்தனம் பற்றிய தெளிவு. பக்தி என்பது நாராயண பதத்தின் மூலம் கூறப்படும் அடிமைப்பேற்றை பெறுவதில் உள்ள வேகம். இவற்றை யார் அளிக்கிறார்? எம்பெருமான் அளிக்கிறார் என்கின்றார். யமன் முதலானவர்கள் தலையிலே கால்கள் வைக்கும்படியான மேன்மையை அளிக்கின்றான் எம்பெருமான் என்கின்றார். இவற்றை அளித்த பின்னர் அவன் திருப்தியடைந்தானா என்றால் இல்லை என்கின்றார். இதனால் தந்து என்று கூறாமல் தரும் என்கின்றார் ஆழ்வார். இப்படியாக எனக்கு உயர்வினை தந்து அதனால் அவன் உவப்பெய்துகிறான். அதன் காரணமாக அவன் திருமேனி ஒளிர்வு பெறுகின்றது என்று ஆழ்வார் இப்பாசுரத்திலே கூறுகின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.